இந்த 3 விஷயத்த நீங்க மெய்யழகன் படத்துல கவனிச்சீங்களா? உறவுகள், உணர்வுகள், உரையாடல். உறவுகள் 22 வருஷம் முன்னாடி அரவிந்த் சாமிக்கு எந்த ஃபேமிலி முற்றுப்புள்ளி வச்சதோ அதே ஃபேமிலி தான் கார்த்திக்கு ஒரு தொடர்கதையா வாழ்க்கையை ஆரம்பிச்சு வைக்கும் ஒரு சைக்கிள்னால. காலங்காலமா சொந்தக்காரங்கன்னா நல்லது பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்த டயத்துல எல்லா சொந்தக்காரங்களும் அப்படி இல்லைன்னு இந்த படம் நம்ம கத்து கொடுத்துச்சு. கல்யாணம்னு பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளை மாத்திரம் ஒன்னா சேர்றது இல்லை, விட்டு போன நிறைய சொந்தங்கள் சேரும்னு உணர வச்சிருக்கு. உணர்வுகள். ஸ்ரீதிவ்யா அரவிந்த் சாமிகிட்ட வந்து உங்க பேரை தான் என் குழந்தைக்கு வைக்க போறோம்னு சொல்லும்போது உணர்ச்சியை வெளியே காண்பிக்க முடியாம நிக்கிற அரவிந்த் சாமி மாடு, பாம்பு, வீடுன்னு எல்லாத்து மேலேயும் உணர்ச்சி காண்பிக்கிற கார்த்தி. அரவிந்த் சாமி மனசு மாத்திரம் இல்லை, நம்ம மனசையும் சேர்த்து ஓபன் பண்ண வச்சுட்டாருன்னு நம்புறேன். ஸோ உங்களோட உணர்வுகளை கட்டாயமா வெளிப்படுத்துங்க. உரையாடல். நம்ம ஆளுங்க பேசியே எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ற மாதிரி கார்த்தி நடந்துக்குவாரு. 22 வருஷமா மன்னிக்காம இருந்த அரவிந்த் சாமி கார்த்தியோட பேசின பிறந்தான் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மனசு மாறுறாரு. ஸோ உரையாடல் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மள பல பேர் அருள்மொழியாவே நடந்துக்கிட்டாலும் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மெய்யழகன் நிச்சயமா இருக்காருன்னு நம்புறேன்.